உங்கள் சாமான தொடலையே இருந்தாலும் தொட. தம்பிக்கு எந்த ஊர்? அண்ணனுக்கு எந்த ஊர்? என்ன நொண்ணு? என்ன தம்பி? நாங்கள்லாம் தேவலோகவாசிகள். நாங்கள்லாம் பூலோகவாசிகள். தர்மத்தை போதிக்கக்கூடியவர்கள். நாங்களும் தர்மத்தை தர்மப்படி நடக்கக்கூடியவங்க. உலகத்தை சுற்றக்கூடிய வாலிபன். நாங்களும் ஊர் சுற்றக்கூடிய வாலிபர்கள். கூடு விட்டு கூடு பாய்வோம். நாங்கள் வீடு விட்டு வீடு பாய்வோம். செருப்பால் அடிப்பாங்க. எதுக்கு? வானத்தில் பறப்போம். நாங்கள் மோகத்தில் பறப்போம். அதல விதல சொதல ரசதல பாதாள பூலோக புபர்லோக சுபலோக தவலோக வைகுண்டம் 14 லோகத்துக்கு சொந்தக்காரங்க. நாங்கள் ஒரே லோகத்துக்கு தான் சொந்தக்காரங்க. உங்களை விட எங்களுக்கு பெருசு. எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. வேணாங்க. மனசு பெருசியா? அதைத்தான் சொன்னேன். மனசை பெருசுன்னு சொல்லி தெய்வங்களால பேசுங்கன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா மனது தெய்வங்களுக்கு மனது பெரியுது. அள்ளி கொடுத்த பரம்பரை நாங்கள்லாம். யாரு நீங்க? மனுஷ பயிலுங்க. எங்க அள்ளி கொடுத்த மூஞ்சி காமிங்க. குழந்தாய், நான் எதற்காக வந்தேன் எனக்கு தெரியுமா? யாருக்கு யாரு குழந்தை? எனக்கு வயசு என்ன தெரியுமா? என்ன? 17,28,000 ஆண்டுகளுக்கு. இப்படி கிழட்டு பயில போய் நாரதல போட்டு எங்களை பார்க்கிற பொழுது அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அனைத்தும் தெரிந்தவன். ஒரு விஷயம் கேட்குறேன், கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மூளை, ஆனால் ஒரு விலங்குக்கு மட்டும் 2 மூளை. அது என்ன விலங்கு? எதாவது முகமுதல இங்கே பேசப்படாது. தெரிஞ்சா சொல்லணும். வந்தோடனே கேள்வி கேட்கக்கூடாது. வாங்க சாமி, யாரு என்ன எவருன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேட்கணும். வந்தோடனே கேள்வி கேட்டால் அது நம்ம இது ஒரு அடிதடி மாதிரி தான் இருக்கும். அடே பெரியவர் அடிதடி. மூளை உள்ள ஆள் கேட்கக்கூடிய கேள்வியை மூளை இல்லாத ஆள் கேட்கலாமா? சரி, மூளை இல்லாத ஆள் கேட்ட கேள்விக்கு மூளை உள்ளால் பதில் சொல்லுங்க. சரி, இப்போ நீ சொன்ன பார்த்தியா? எல்லா விலங்குக்கும் ஒரு மூளை தான் இருக்கும். ஒரே ஒரு விலங்குக்கு மட்டும் 2 மூளை இருக்கும். கண்டிப்பாக. இது வந்து அதாவது இந்த பொதுநல கேள்விகள். இது பொதுநல கேள்வி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்ற கேள்வியில் பொது அறிவு நான் சொல்கிறேன் இல்லைங்களே. ஆனால் இந்த வந்த என்ன காரணம்? நான் யாரு, நீ யாரு, உனக்கு என்ன தொடர்பு, எதுக்காக நான் உன்னை சந்திக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்கிறா உங்களுக்கு பயமா? பயம்ல இல்ல, பயந்தவன் தானே எடுத்தோன்னு கேள்வி. இருங்க, பயம்ல இல்ல. எனக்கு நிகராக பேசக்கூடிய ஆளாக தான் ரொம்ப நேரம் பேசுவேன். எனக்கு நிகராக ஆள் இல்லைன்னா வாங்க ஜாமி இருங்க ஜாமின்னு மற்ற ஆள் இது பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தரமான ஆளை பார்த்தா கேள்வி கேட்பீங்க. ஆமாம், பரவாயில்ல. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, கேளுங்க. முருகப்பெருமான் இருக்கார்ல? ஆமாம். இங்கே குலக்கடவுள் உங்களுக்கு யார்? முருகப்பெருமான். அவர் தான். இந்த முருகப்பெருமான் எல்லா கோவில்லையும் வேலை வச்சிருக்காரா? ஆமாம். கிடையாது. பழனியில் பார்த்தா தண்டம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் உண்டு. ஆயுதம். ஆனால் முருகப்பெருமானுக்கு ஆயுதம் வேலு. ஆனால் அவன் இருக்கக்கூடியது சில இடத்துல தண்டாயுதம் இருக்கும். கையில் தண்டாயுதம் வச்சிருப்பாரு. அதுக்கு தண்டாயுதம் பழனியில தண்டாயுதம். ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா. ஆமா. யாருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்ல. ஏவா எனக்கு தெரியாம அங்கே நிற்பாங்க. அதாவது நான் கேள்வி கேட்கல, விவரம் கேட்குறேன். முருகப்பெருமானுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கு. நான் சொல்றேன். என்ன இருக்குல்ல? தங்கச்சி முருகப்பெருமான் தங்கச்சி இருக்கு. நான் இல்லைங்கிறேன். நான் இருக்குன்றேன். என்னையா 1-10 நான் சொல்லணும், இல்லை நீங்க கேட்கணும், நாங்க சொல்லணும், நீங்க கேட்கணும். நீங்க கேட்டீங்க முருகப்பெருமானுக்கு தங்கச்சி இருக்கான்னு கேட்டியா, நான் இருக்குன்ட்டேன். ஆமா. யாரு? இப்போ நீங்க இல்லைன்றீங்களே. யாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாதாரண விஷயம். நான் இருக்குன்னு 2 மூளை உள்ள விலங்கு எது? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்துல கிடையாது. நீ புராணத்துல கேள்வி, நான் சொல்றேன். புராணத்துல? ஆமா கேள்வி, நான் சொல்றேன். சரி, இதுக்காக கேள்வி சொல்றேன். நான் 2 மூளை உள்ள விலங்கு எதுனா குரங்கு தான். குரங்குக்கு மண்டைக்கு ஒரு விலங்கு, அதாவது உடம்புக்கு ஒரு மூளை, வாளுக்கு ஒரு மூளை. இப்போ நீங்க கேட்டீங்களே முருகன் தங்கச்சி யாருன்னா தெரியுமாயா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா மனிதனுக்கு 2 மூளை இருக்கு தெரியுமா? முதல்ல யாரு? சிறு மூளை, பெருமூளை 2 மூளை இருக்குயா. இது புரியாம தெரியாத. இருங்க சாமி. ஏண்டா எப்பவுமே இருங்க பதில் சொல்ல விட்டு 2வது அடிக்கணும். அவன் அறிவாளி சாமி. நான் சொல்றேன். ஏன் பதில் சொல்லல? நான் சொல்றேன் கேளுங்க. எல்லா விலங்குக்கும் எல்லா பறவை மனிதர்களுக்கும் சிறுமூளை பெருமூளை 2 மூளை இருக்கு, ஒரு மூளை கிடையாது. அதெல்லாம் இந்த சிறுமூளை பெருமூளைன்ற அதெல்லாம் மூளை கிடையாது. உண்மை. அப்புறம் 4 மூளை இருக்குன்னு சொல்லிட்டு மூளை உள்ள 4 அறை இருக்கு. அதை சொல்லுவேன். அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியுமா சிறுமூளை என்ன செய்யும், பெருமூளை நான் சொல்லவா? மனிதனுக்கு 2 மூளை இருக்குன்னு சொல்லி சிறுமூளை பெருமூளை இருக்குன்னு சொல்லி மட்டும் மூளை தான் இருக்கு. யார் சொன்னா? இருங்க. சிறுமூளை பெருமூளை உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. வாலில் எப்படி குரங்கு மூளை இருக்கு சொல்லு பாப்போம். எப்படி வாளுக்கு ஒரு மூளை உண்டு, வாளினுடைய செயலாக்கத்தை செய்யறதுக்கு. அதெல்லாம் சும்மா பொய் பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் சொன்னாங்க. நான் பொய் சொல்றதா இருந்தாலும் படிச்சவங்க எல்லாரும் கையில செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, உங்க செல்போன்ல தட்டி பாருங்க. செல்போன்ல எல்லாம் பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். செல்போன் போல உண்மை நினைக்கிறேன். சரி, இப்ப நான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்க. ஜோதிடம் சொன்னேன் அந்த காலத்துல. ஒரு ஐயர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தோம். இப்ப அப்படியா? ஜாதகக்காரனை விட்டுட்டேன். அவன் செல்ல பார்த்துட்டு
இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில எங்க இந்த எண்ணெயோட அந்த எண்ணெய் கலந்து ஊத்து நல்லா இருக்கும். அவன் செல்போனை பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணையில் மரியாதையாக பேசணும். அப்புறம் தேவையில்லாம பேசக்கூடாது. சொந்த விஷயத்தை பேசாத. நீங்கள் மடப்பையில தொழில் பாதிக்குமோ செல்ல பாதிக்கும். நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ண போவீங்கல்ல? கண்டிப்பாக போவோம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சரியாக பகலில் 10 மணிக்கு மட்டும் கும்பாபிஷேகத்துக்கு டயத்தை குறித்து கொடுக்குறீங்களே. ஆமாம். ராத்திரி 12 மணிக்கு கும்பாபிஷேகம் நடத்துவீங்களா? அப்போ கருடன் வர வைக்க முடியுமா? பார்த்தீங்களா, நைட்டு 12 மணிக்கு கருட கும்பாபிஷேகத்தை குறித்து ஊருக்காரரை தூங்க விடாமல் கருடன் வராமல் நீ செருப்படுத்தி அடிக்கிறேன்டா. ஏன் நீ வர தம்பி? சிவனாகப்பட்டவனாக இருக்கட்டும் பெருமானாக இருக்கட்டும், சரி, நேத்திர ஜீவன் பஞ்சாங்கத்தில் இருக்கும். எப்படி பஞ்சாங்கத்தில் நேத்திரம் ஜீவன் அப்படின்னு என்ன? நேத்திரம்டா கண்ணு, ஜீவன்டா உசுறு. எப்பொழுதுமே ஒரு சாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம்டா, அது வளர்புற முகூர்த்த நாள்லாம் கிடையாது. அந்த சுவாமிக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு நேத்திர ஜீவன் கண்ணும் ஜீவனும் இருக்கணும். நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கல. முகூர்த்த நாளா எல்லாருக்கும் கல்யாணம். ஏன் நான் கேட்குறேன், ஒரு ஊருக்குள்ளே 10 பேருக்கு கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு முகூர்த்த நாள். ஆனால் எல்லாருக்கும் பண்ணக்கூடாது. அன்னைக்கு ஒரு ஆளுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கும். ஆமாம். அந்த சந்திராஷ்டிரமம் உள்ளவங்க என்ன கிளம்பாது? அந்த ஆளுக்கு அருள் கிளம்பாது. அருளுக்கு அப்படி சொல்லு. அப்போ அந்த இடத்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ எதுக்காக காலையில் விடிஞ்சு பண்ணுறோம்டா, சூரியனுடைய பார்வை இந்த உலகத்துக்கு கிடைக்கணும். சூரியன் இல்லாமல் நடமாட முடியுமா? முடியாது. அப்போ வலது கண் கண்ணபுரானுக்கு சூரியன், இடது கண் சந்திரன். தெய்வத்துக்கு 2 கண்ணியா, அது சூரியன் சந்திரன்யா. நான் கேட்குறேன். ஆனால் இன்னொன்று, நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ 5 மணிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டான். பெரிய பெரிய ஐயர்னு சொல்கிறாங்க. 5 மணிக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. என்ன செய்யறது? நாடு கெட்டு போச்சு. கேட்டால் பெரிய ஐயர் அவர் எப்போ ஊற்றுனாலும் ஏற்றுக்கிறோம். நம்ம ஊற்றுனாதான் பிரச்சனையே வருது. பிரச்சனை நீங்கள் ஊற்றுறது தெளிவாக ஊற்றுவீங்க, எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஊற்றுனாங்க? தண்ணி ஊற்றுறது. இப்படி சொல்லு. குடியார பெண் பட்டம் கட்டுட்டு ஏன்டா பாவம் உங்களை அப்படிலாம் நான் பேச விரும்பல. ஆமாம், வராதால் வந்து உட்காந்து பேசி. கண்டிப்பாக. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாப்பிடும் பழக்கம் கிடையாது. வேற என்ன? காற்றை மட்டும் சுவாசிக்கக்கூடியவர்கள். உட்காந்து வாயை திறங்க. இடைகளை பெண்களை சுழிமுனை. சுழிமுனையா? ஐய சுழி சுழிமுனை. இடகளை பெண்களை சுழிமுனை. இந்த 2 நாசிக்கு இடையில சுழிமுனை. அந்த காற்றை நிறுத்தி அப்படி ஆக்னியத்தில் உள்ள இழுத்து துவாரசாந்த பெருவெளி உச்சந்தல குழியில விடுவோம் நாங்கள்லாம். அப்படியா? அதனாலதான் எப்பவுமே வீடு கட்டினா 2 கதவு வைக்கணும். இல்லாட்டா அந்த வீடு விளங்காம போயிடும். ஒரு கதவு வச்சா அந்த வீட்டுக்குள்ள நல்ல காற்று போகாது, கெட்ட காற்று மட்டும். எப்படி இந்த உடம்பு எப்படி, அதான் வீடு. ஆமா ஆமா. அப்ப இடகளை பெண்களை 2 காத்து உள்ள மாறி மாறி போக வேண்டியதுக்காக 2 கதவு வச்சு நம்ம அறிவாளி வீடு கட்டினேன். இப்ப எல்லாரும் கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி ஒரு கதவு வைக்க. நமக்கு காத்து போக ஆண்டவன் 3-4 பாதையை வச்சிருக்கேன். ஆமா கண்டிப்பா. வாயிலையும் காத்து போகுது, மூக்கிலையும் காத்து போகுது, குட்டிலையும் காத்து போகுது. ஏயா? ஏங்க ஜீவன் பிரியும் போது கண்ணு வழியா கூட போகும்யா. அது நிறையா போயிருக்கு. நல்லா பேசுறீங்க. ஆமா. இப்போ இந்த சந்திரனை பற்றி பேசுறீங்களே, யாரு? எந்த சந்திரன்? சூரியன் சந்திரன். ஆமா, சூரியன் சந்திரன் எங்க சொந்தக்காரங்க. நவ கிரகங்கள் என்ன? 9 நவக்கிரகங்கள். அந்த 9 தான் என்னன்னு கேட்குறேன். நவக்கிரகங்கள் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வரர், ராகு கேது. ராகு கேது. இப்ப சூரியன் யாருக்கு சொந்தம்? சூரியன் உண்மை தகப்பங்காரங்க. சூரியன் உண்மையான பேர் என்ன? சூரியன் அவனுக்கு 1008 பேர் இருக்கு. பத்மநாதன் பேர் இருக்கு, சுவர்ச்சரன் இருக்கு, பிரபஞ்சன் இருக்குது. சந்திரன் யாராருக்கு பிறந்தாரு? சந்திரனா? சந்திரன் யாராருக்கு பிறந்தான்னு சொல்லக்கூடாது. அந்த சந்திரனுக்கு பிறந்தவனா யார் எடுத்துக்கிட்டு? அதான் ஹரிச்சந்திரன். அது வேற. ஆமா. சந்திரன் யாருக்கு பிறந்தாரு? அது தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசுறதுக்கு வள்ளி இருக்காங்க, நீ பேசக்கூடாது. அதெல்லாம் புராணம் பேசுறது யாரு பேசணும், அவங்ககிட்ட பேசணும். எல்லாம் உன்கிட்ட பேசிட்டு அப்புறம் வள்ளிட்ட எப்படி பேச முடியும்? இப்போத்தான் புராணம் பேசுனீங்க, அப்புறம் புராணம் பேசினா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்றீங்க. தம்பி நல்லா தெரிஞ்சுக்க, நீங்க பப்புனியா நகைச்சுவையாளனியா? நகைச்சுவை கேட்கவா? நான் கேட்குறீங்க சந்திரனை பற்றி கேட்குறீங்களா? சந்திரனை பற்றி நான் முழுசா பேச உங்களால் பேச முடியும்ல? சந்திரன் ஆகப்பட்டவனுக்கு என்ன விதி, என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்? என்ன சந்திரனுக்கு என்ன நெய்வேத்தியம், என்ன ஆடை உடுத்தணும் சொல்லு பாப்போம். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். சந்திரனுக்கு என்ன ஆடை உடுத்தணும் அப்படிலாம் கிடையாது, தெரியணும்ல. சந்திரனை பத்தி பேசலையா? சந்திரனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்? சந்திரனுடைய தாய் தகப்பன் என்ன ஜாதகத்துல அவன் யாரு, எப்படி அவன் வேலை செய்வான் சொல்லு பாப்போம். சந்திரனுடைய 27 நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். எப்படி 27 நட்சத்திரத்துடைய அதிபதி? அவன் புருஷன். நட்சத்திரத்துக்கு புருஷன் அவன், அதே அதிபதி அவன். அப்ப இந்த 27 நட்சத்திரத்துக்கு அவன் புருஷன்டா. அவன் யாருக்கு மகனா இருந்திருப்பான்? 12 காசியப்ப கோத்திரங்கள். இந்த உலகம் உற்பத்தி ஆகப்பட்டது காசியப்ப முனிவர் மூலமா. இந்த காசியப்ப முனிவர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் 12 சூரியர்கள் உதித்தார்கள். இந்த 12 சூரியர்கள் சந்திரன் ஒருத்தர். அவங்க 2 பேர்த்துக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. சந்திரன் அப்பா அம்மா இருக்காங்க. எங்கே இருக்காங்க எனக்கு தெரியும்.
இருக்காங்கடா, அது பிரபஞ்சத்தில் வந்ததுப்பா. ப்ரொஃபஷனல் வந்து சரி, அதை விடுங்க. யாருன்னு சொல்லி வேணுன்னு இதுக்கு இந்த மேடையில் கேட்டுட்டு அடுத்த மேடையில் ஐயா என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு அது தனியாக ஒரு நான் சொல்கிற பிரச்சனையை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். தனியால இருக்கட்டும். இப்போ எங்கேருந்து வர்றீங்க? தேவலோகம். உங்கள் முகரே காமிங்க. ஏன் தேவலோகத்துல வர வர அது சமுராசம் மாதிரி வந்துட்டியே? இல்லைங்க, சம்பந்தம் இல்லாமல் இடவிட்டு தேவலோகத்துலேருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஒன்றும் யாருக்கு ரெண்டு கொண்டு இருக்கு? ஒன்றும் நகைச்சுவையாண்டா நகைச்சுவையான பேசணும், இல்லை தத்துவம் பேசக்கூடிய தத்துவமாக பேசணும். ஏன்னா உலகத்தில் கேட்கக்கூடிய கேள்வி 1008 கேள்வி இருக்கு. எல்லா கேள்வியும் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது, எல்லாத்தையும் வென்றவன் யாரும் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன வேஷம்? நாரதர் வேஷமா? சாமி பாட்டு பாடணும், தத்துவம் சொல்லணும், ஓட்ட வழக்கடிக்கணும், வள்ளிட்ட புராணம் பேசணும். இதான வகதை. என்ன நீங்கள் பப்புனுங்க வந்துக்கிட்டு புராணம் சொல்ல அது யாரு இவன் யாருன்னா கேட்கக்கூடாது தம்பி. ஐயா, மேடையில் திறமைக்கு தான் பரிசு. இதில் நீ அதை பேசி நான் இதை இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? உங்களை காட்டிலும் பப்புன்னு போடுறவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். ஓ அப்படியா? ஆமாம், எல்லாம் தெரியுமில. நீங்கள் யார் யாரை சந்திப்பீங்க? எல்லாம் தெரியுமில. இருங்க, எல்லாம் தெரியுமில. பப்புனுக்கு முருகன் தங்கச்சி யார் சொல்லு? சொல்லிடுறேன், சொல்லு. அதுக்கு கோயில் முதற்கொண்டு இருக்கு. நீ சொல்லுன்ட்டு அப்புறம் கதையை நடத்துவேன். நீ திறமையை பேசுறீல. முருகனுக்கு முருகனுக்கு என்ன ஆயுதம்? இதெல்லாம் பேசக்கூடாது. முருகனுக்கு தங்கச்சி இருக்கு, தெரியுமா? தெரியாது. தெரியும். சொல்லு. வெயில் வந்தால் வேலுக்கு உகந்தால். அதை இன்னைக்கு வெயில் வந்தாலும் கும்பிட்றாங்க. ஏப்பா நீ வேறப்பா, நீ எல்லாம் படிக்கிறதுக்கு 16 வருஷம் கிடக்கு. தகுதி தெரிஞ்சு எவன்ட்டி மேடையில் கேள்வி கேட்கணும். இல்லை நீங்கள் சொன்னாங்க. ஐயா இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனந்தகுமார் உன்னை விட அறிவாளிலாம் சந்திச்சுட்டு நீ எல்லாம் ஒரு சின்ன பையன். நான் சொல்றேன் பேச போடுறேன்டா. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும்? அடுத்தவங்களை இழிவுபடுத்தணும். நீ ஐயா இழிவுபடுத்தணும்னா உங்களை ஒரு நிமிஷத்துல இல்லாம ஆக்கிட்டு போயிருவேன். அப்பா வந்தாலும் முடியாது, எனக்கு அறிஞ்சு இருக்க பாட்டை வந்தாலும் முடியாது. சாமி நீ 10 கேள்வி கேட்டா நான் 10,000 கேள்வி கேட்போம்னாலும் சொல்ல முடியுமா? நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். செருப்புகள் தெரியுங்க. முருகன் தங்கச்சி யாரு சொல்லு? அதே சொல்லிட்டல. அதெல்லாம் கிடையாது. வேற யாரு? நான் சொல்றேன். நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிற முடியுமா? நான் சொல்லிட்டு அடுத்த மணி நீ சொல்லவா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாம தானே ஏன்ட்ட கேட்கறீங்க? போயா நீ வேற. முருகனுக்கு தங்கச்சி வேலுக்கு உகந்தாள்னு சொல்லக்கூடிய வெயில உகந்தாள் வந்தா நீ என்ன பண்ணணும்? வாங்க சாமி, உட்கார சாப்பிடு சாமின்னு சொல்லி எதையாவது தொட்டு ஜாமான அது எவனாவது உங்களுக்கு ஆமா சாமி போடுவாங்க, அவன்கிட்ட போய் பேசுங்க. பரவாயில்ல, அப்படியே வரட்டும். ஆளை வர சொல்லி நான் பேசிக்கிறேன். எந்த ஆளை வர சொல்றீங்க? எதனாலும் பரவாயில்ல. யாருன்னா? யாரை வேணாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி வர சொல்லவா இல்லை பொம்பளை பிள்ளை? யாரை வேணாலும் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறீங்களா? போகிறது என் பழக்கம் தானையா. பாமா, ருக்மணி, லீலாவதி, மதன சுந்தரி, சாவித்ரி, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி எல்லா பெண்கள்ட்டையும் போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே போக போகிறேன். ஏய், என் தங்கச்சி அப்பெல்லாம் போகக்கூடாது சாமி. ஏயா? என்ன இப்போ ரம்பை, மேனகை, ஊர்வசி எல்லாத்தையும் போனோம். நான் தான் போனேன். காசு வாங்கலை, பணம் வாங்கலை. ஆனால் போய் நல்லது செஞ்சேன். காசு வாங்கலை? ஆமையா. பணம் வாங்கலையா? என்னுடைய தொண்டே அதுதானே. ஆனால் இப்போ இங்கே காசு வாங்குவீங்களா? வாங்க மாட்டேன். நல்லது மட்டும் செய்வேன். நல்லது மட்டும் செய்வேன். நான் செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் நாரதர் நீங்கள் தவங்கமாக இருப்பீங்களா? அது ஒரு காலத்தில் தவம் இருந்தேன். தவம் இருக்கிற ஆளுக்கு உடம்பு இத்தினுண்டா இருக்கும், உங்களுக்கு என்ன முரட்டு உடம்பா இருக்கு. அதாவது வஞ்சனை இல்லாத உடம்பு. வஞ்சனை இல்லாத உடம்பு இல்லை, வெஞ்சனத்தை சேர்த்து சாப்பிட்ற உடம்பு. அப்படி பழக்கம் கிடையாது. காற்றை மட்டும் சுவாசிக்கக்கூடியவர்கள். ஆமா, உங்க அப்பா பேரு பிரமன், நான்முகன், படைப்பு தொழிலுக்கு அதிபதி, 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவன். 87,000 84,000 ஜீவராசிகளை. ஜீவராசி. ஆமா, படைக்கிற வேலை எங்க அப்பா. உங்களை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது? அதுவும் எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா யார் மசரு பிடுங்க போனாரு? அப்போ உங்க அப்பாவுக்கு மசரு பிடுங்குற வேலை இருக்கா? ஆமா, இருக்குல்ல. இப்பதான் நம்பிராஜ மசரு பிடுங்குற வேலை நினைத்தே தெரியுது. ஆமா. ஆனா யாரு மசரு பிடுங்கினாலும் சரி, குடும்பியான் மலைன்னு ஒரு மலை இருந்துச்சு. ஆமா. அதுல ஒருத்தன் கல்லாக இருந்த சிலைக்கு மயிர் இருக்குன்னு சொல்லி பிடுங்கினேன். ரத்தம் பீரிட்டு இருந்துச்சு. அப்ப தெய்வம் இருக்கு என்று யார் நினைக்கானோ அவனுக்கு தெய்வம் காட்சி விடும். அது உண்மை, அது உண்மை. ஆமா. எது? குடும்பியா மலை, புதுக்கோட்டை குடும்பியா மலை. பரவாயில்ல. எங்க அப்பா வந்து பிரமன். கையை தூக்காம பேசுங்க. எதுக்கு? ஒரே வாடியா இருக்கு. கீழே மேலும் மோந்து பாரியா, கமகமன் இருக்குமியா. உங்க அம்மா கலைவாணி, சொல்லுக்கு அதிபதி, சூட்சமக்காரி. எங்க பெத்த தாய் போய் கலைவாணின்னு சொல்லலாமா? கலைகளுக்கு அதிபதி கலைவாணியா? கலைகளுக்கு அதிபதி எங்க அம்மா. ஆயக்கலை 64க்கு அதிபதி எங்க அம்மா தேவா. ஓஹோ. ஆமா. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 10 பேர். நீங்க அதுல 9வது ஆளான்னு கேட்டேன். உடனே நாரதரை கேள்வி வச்சுட்டு உங்களுக்கு சிப்பு பொங்கிட்டு வந்துடும். இவ்வளவு நல்லது பேசினா அப்படிலாம் சிரிக்க. நாரத 9ன்னு கேட்டேன். நீங்க ஆனா 9 பார்த்தா தான் நல்லா இருக்கு தெரியுமாயா? அது உண்மை. இந்த 9 பேரும் தூக்கிட்டு ஏறினா என்ன ஒண்ணா? நீங்க ஒரு காலத்துல 9 போட்டு ராவணனை ஏற சொன்னீங்க. நவக்கிரகம் 9 நவக்கிரகத்தை ராவணேஸ்வரன் தர்மத்தோட வாழல. அவனுக்கு கெட்ட பார்வை கிடைப்பதற்காக எல்லாரும் குப்பார் போட்டு அடிச்சாலும் சனியை மட்டும் மல்லாக்க போட்டு அடிச்சாலும் பார்வை பட்டுச்சு கட்டான்.
நாங்க நினைச்சா எங்கெங்க ஏற விடணும் எங்கெங்க இறங்க விடணும் எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ஆள் பிடிச்சி கொடுப்பீங்களா? ஆமாம், புரோக்கர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க. சரி பரவாயில்ல. சரி, உங்களை பார்த்ததில் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி இருக்கட்டும். ஆமாம் சாமி, எங்கள் இடத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன? கலகம் செய்வதற்கு. என்ன கலகம்? நற்கலகம். நாங்கள் கல்லால கலகம் பண்ணுவோம், சொல்லால கலகம் பண்ணுவோம், அருவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம், அறிவாளால கலகம் பண்ணுவோம், கம்ப எடுத்து கலகம் பண்ணுவோம், தெம்பால கலகம் பண்ணுவோம், கத்தியால கலகம் பண்ணுவோம், புத்தியால கலகம் பண்ணுவோம். சபாஸ் சபாஸ், நல்லா உங்க கலகம் அருமையான கலகம். அம்மா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணும். சும்மா பண்ணுங்க. அஷ்டமா சித்துக்கள் பழகிருக்கீங்களா? கண்டிப்பா. அடிமா, கரிமா, லகிமா, மகிமா, பிரகாமியம், ஈசத்துவம், வசத்துவம் 8 வகையான சித்துக்களை கற்றிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? சிறுச பெருசாக்குவோம், பெருச சிறுசாக்குவோம், கூடு விட்டு கூடுவாய்வோம், எல்லாம் பண்ணுவோம். நீங்களாம் அதை பழகிட்டு அதை பண்ணுவீங்க, நாங்களும் அதை பண்ணுவோம். என்ன? நான் சிறுசை பெருசாக்குவேன். எப்படி? இந்த சிறுசா இருக்கா? ஆமாம், பாருங்க பெருசாகிடுச்சு. ஓ, ஆனால் ஒரு காலத்தில் பெருசாக்குனேன். யாரு? யாரு? அகத்திய முழுவனாகப்பட்டவனுக்கு விந்திய மலை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சின்ன மலை பெரியாய் காட்டேன். அதே மாதிரி சிறுசாக்குனதான் வருதேன். ஆமாம், குட்டி குட்டி குறுகி குற்றால நகர் உருவாக்குனார். ஆஞ்சநேயர் பெரிய மலையை சிறுசாக்கி கையில் கொண்டு வந்தோம். ஆமாம் ஆமாம். நாங்களும் எப்பவுமே சிறுசை பெருசாக்குவோம், பெருசை சிறுசாக்குவோம். நான் சும்மா சொல்லக்கூடாது. என்ன? வாயை வச்சு பொழைச்சிக்கிறீங்க, வார்த்தையை நல்லா பேசுறீங்க. வார்த்தையை வச்சு நல்லா பேசணும், அப்புறம் வாயை வச்சு பேசுகிறீங்க. இல்லைங்க இல்லைங்க. சரி, உங்களை பார்த்தாலும் மட்டும் மகிழ்ச்சி. ஆமாம், என்னுடைய பெயர் வீரத்தேவன். நல்லா இருங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். நல்லா இருக்காங்களா? எனக்கு மேலே 3 பேர், கீழே 3 பேர். இந்த மேலே இருக்கிறேன் அதே வேலையை பார்க்குறேன். சரி, நான் யாருடைய 9 ஒம்புக்கும் போக மாட்டேன். சரி, இந்த கீழே இருக்கேன் பற்றியெல்லாம் 3 பேர் என்ன பண்ணுறாங்க? அதில் 2 பேர் என்னத்தை திங்கிறான்னு தெரியல, ஊமை கொட்டையாட்டம் கிடந்துக்கிட்டு செருப்பிட்டு அடிக்க முடியாதானே, லக்குன்னு சண்டை ஓடுறாங்க. ஓ, அவங்களுக்கு இடையில ஒருத்தர் இருக்கான். ஓ, ராத்திரி பாய்ச்சாம மானாமரில் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எனக்கு கூட பிறந்தவன் கேட்டால் வாங்கி கொடுத்தவன் தானேயா? ராத்திரி எங்கெங்க ஓடுறது? அப்படி என்ன கேட்குறேன்? ஓட்ட வடை உளுந்த வடை ஏன்டா அரைக்குள்ள உளுந்த வாங்கி ஆட்டி கொடுக்கணும் தானேயா? சேச்சா, அதுக்காக அவன் கேட்குற நேரம் கொடுக்க. கூட பிறந்தவன் வடை கேட்டால் வாங்கி கொடுக்கக்கூடாது, அவன் சாமத்தில் கேட்டால் சுட்டு. பரவாயில்லங்க, சேட்டை வந்துட்டேன்னு சொல்லி செருப்பு எடுத்து அடிச்சு விட்டேன். என்ன பண்ணேன்? சப்புன்னு அடிச்சு விட்டேன். தீயை வச்சு சுட்டு வச்சிருவேன் தானே. சொல்ற கேளுங்க, செருப்பு கட்டி அடிச்சு விட்டேன். புள்ள 2 3 நாளாக மயங்கி ஒரு மாதிரி எந்திரிக்க மாட்டாமல் கிடக்குறேன். சரி, நீங்கள் பார்த்து மந்திரத்தை சொல்லி லேசாக எந்திரிக்க வச்சேன்னா அதை விட தூக்கு போட்டுட்டு போயிடுவேன் பேசாமல். ஏன்னா உன் தம்பிக்கெல்லாம் மருந்து கொடுத்து உன் தம்பியை நிப்பாட்டி நான் அழகு பார்க்குறத விட 4 வட்டை பிச்சை எடுத்து பழிச்சிட்டு போயிடுவேன். ஒன்று பண்ணு, உன் தம்பி நல்லா வேலை செய்யணும்டா. என்ன பண்ணு? இந்த வெற்றி வேலை குனியை வச்சு உன் தம்பி அந்த குதிரை விளையாடுற மாதிரி விளையாடபடி சரியாக போயிடும். ஏதோ உங்கள் கை ஏற்பில் அவர். சரி சாமி, என்னுடைய தகப்பன் பெயர் கொடுவன். பரவாயில்ல. தாயின் பேர் கொடிச்சி. எங்கள் தங்கச்சி உள்ள இருக்கு, பார்க்க வேண்டும் தங்கையை. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை இருக்கு, அந்த பெண்ணையும் ஆசிரமத்துக்கு கூட்டு செல்ல வேண்டும். அதையும் கூட்டு போறீங்களா? இல்லையா, உனக்குன்னு ஒரு ஆள் இருக்கியா, ஆசிரமத்துக்கு அனுப்பி வையா, கூட்டு போய் புத்திமதி சொல்லி வச்சு 4 மணிக்கு அப்படிலாம் இல்லை சாமி, பிரம்மூர்த்த வேலையில். நீங்கள் ஏற்கனவே இந்திரன் கூட்டு போன பொம்பளையை நீங்கள் கூட்டு போய் வாய் ஓட்டாள். யாரையா சொல்ற? ஏங்க லீலாவதியை இந்திரன் கூட்டு போனேன். ஆமா, நீங்க கூட்டு போய் தொப்புல வாய வச்சு பண்ணு. ஏயா நமோ நாராயணா, அந்த கண்ணவரோட 8 எழுத்து மந்திரத்தை சொன்னீங்க. தாங்க சொன்னேன், வாய வச்சு சொல்லு. வாய வைக்கிறேன். அப்புறம் வாயில தானே வச்சு சொன்னீங்க. இல்ல அந்த கற்பகத்துடைய குழந்தை தாய்க்கும் சேய்க்கும் தொடர்புல கூடிய தொப்புள் கொடி உறவு. அதனாலதான் எப்பவுமே கர்ப்பமா உள்ள பெண்கிட்ட புராணம் பேசணும், ராகம் பாடணும், நல்ல கதைகள் சொல்லணும். நான்லாம் அப்படி தாளம் போடுவேன். என்னதாளம்? ஏகதாளம் தான். இருக்கட்டும் சாமி, பொம்பளை பிள்ளைய கூப்பிடவா? பரவாயில்ல. அடியே ஓடியாமா. காயப்பட்ட நைட்டி எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கு. அவசரத்துக்கு இதே நல்லா இருக்கு. காத்து வருதா குளு குளுன்னு உள்ள போகுது.